ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே ஹாப்பியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அபிராமி கண்ணு முழிச்சிட்டாங்க. தீபா வந்துட்டு கார்த்திக் சார் அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஓடிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஓடி வராங்க. பார்த்தா நம்ம அபிராமி கண்ணு முழிச்சிட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி கண்ணை முழிச்சோடனே தீபாவை பார்த்து கேட்குறாங்க, எங்கம்மா தீபா உன் கழுத்தில் போட்டிருந்த தாலியை காணும், நீ ஏன் மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. தீபா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கார்த்தி, தீபாவோட கல்யாணத்தை என் கண் குளிர பார்க்கணும், நீ தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை நான் அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன், ரொம்பவே கிராண்டாக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிடுறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனாம்மா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் பிரம்மாண்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அண்டு எப்பவும் போல் கிராண்டாக நடக்கணும், எல்லாரோடைய கல்யாணம் எப்படி நினச்சோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றதுக்காக தீபாவுக்கு சாரீ, முகூர்த்த சாரியெல்லாம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு தீபா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. தீபா வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்க. நிறைய தேடுறாங்க. அண்ட் ஃபைனலி கார்த்திக் வந்துட்டு, என்னங்க தேடிட்டே இருப்பீங்க, இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியை எடுத்து கொடுக்குறாரு. தீபா அந்த சாரியை வச்சு பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புடவை இடத்துல வந்து கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. அபிராமிக்கு, எனக்கு எப்போவுமே நீ எடுக்கிற அப்படின்னா அது ரொம்பவே அழகாக இருக்குப்பா கார்த்தி, அதை நான் தனியாக வேறு பிரித்து பார்க்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லைப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னென்னா, மீனாட்சி, நீ இனி உனக்கும் சேர்த்து இப்போவே கல்யாணம் முடிச்சிடலாம், இதே சமயத்தோட நீயும் தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கோமா, உங்களுக்கும் கல்யாணத்துக்கு தாலி கட்டுற மாதிரியான முகூர்த்த புடவையெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அதான் கல்யாண புடவையே இருக்குல்ல, அதை நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனாட்சி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதனால் நீ ஆனந்த் 2 பேரும் சேர்ந்து மனசு ஒத்துமையாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கும் சேர்த்து கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் 2 கல்யாணம் ஆல்ரெடி நடந்தவங்களுக்கே திருப்பி நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ரம்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காது தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கார்த்தி தீபா கழுத்தில் தாலி கட்டக்கூடாது, அந்த தாலி நம்ம கழுத்தில் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்கங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்தி தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.